வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 3 கட்டங்களாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது முழு தேர்தல் அறிக்கையை அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் வெளியிட்டிருக்கிறார். நெல்லுக்கு ஆதார விலையாக குவிண்டாலுக்கு 3500 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கரும்புக்கான ஆதார விலையாக 4500 உயர்த்தப்படும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும். குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படும். ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும். 5 லட்சம் பேருக்கு இருசக்கரமாக 25,000 ரூபாய் தலா மானியம் வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் குடும்ப தலைவிகளுக்கு விலையில்லா பிரிட்ஜ் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களில் தொடர்ந்து மாறி மாறி விலையில்லா பொருட்களை வழங்குவது வழக்கம். இந்த முறை அதிமுக பிரிட்ஜ் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் மின்சார விசிறி உள்ளிட்டவை ஏற்கனவே வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிரைண்டர், மிக்சி உள்ளிட்டவை வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பிரிட்ஜ் வழங்கப்படும் என்று இபிஎஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார். வருடத்திற்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிநவீன வசதியுடன் 2000 அம்மா மினி கிளினிக்கள் அமைக்கப்படும். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 15,000 மானியம் வழங்கப்படும். வீடில்லா அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் என்று தற்பொழுது தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயிலிருந்து 12,000 உயர்த்தப்படும். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கண்ணன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் அந்த முழு காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும் உள்ளிட்ட 297 வாக்குறுதிகள் தற்பொழுது அடங்கிய ஒரு விரிவான அறிக்கையினை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களையும் தற்பொழுது சந்தித்து அவர் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சமாக இடம்பெற்றிருப்பது பார்த்தோமேனால், அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து குடும்பத்திற்கும் ஒரு முறை 10,000, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1000 வழங்கப்படும். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2000, 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு பதிவு செய்த வேலை இல்லாதவருக்கு மாதம் 1000, மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 12,000 வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சமாக பார்த்தோமேனால் இந்த பிரிட்ஜ் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். முதியோருக்கு 2000 ஓய்வூதியம், சிறுபான்மையினர் பெற்ற கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக அளிக்கப்படும். ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த வீரரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சை மேற்கொள்ள தலா 2 லட்சம் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். குல விளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2000, நகர பேருந்துகளில் ஆண்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களும் அடங்கிய அந்த தேர்தல் அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளையிலிருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை இபிஎஸ் அவர்கள் துவங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.